32 சைஸு அளவுள்ள ஒரு ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு இருக்குது. சுற்றளவு மொத்தமாக பார்த்தா 32 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். இப்போ நான் ஃபேப்ரிக் எடுத்துக்கினேன். கீழே நான் 1.5 இன்ச்சு மடிப்புக்காக விட்டுட்டு, இப்போ அளவு ப்ளவுஸை இடுப்பாண்டு இருந்து ஷோல்ட்ரு எங்கே முடியுதோ அந்த இடத்துல இப்போ மார்க் பண்ண இடத்துலேருந்து வச்சு ஒரு மார்க் பண்ணிடலாம். பக்கத்தில் அதே போல் ஒரு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக நாம் ஒரு கோடு போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய மொத்த அளவு இன்ச் டேப்பில் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு தான் வருது. இது 32 சைஸுன்றதுனால 2 இன்ச்சு நெக்கினுடைய அகலம் வச்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சின்ன அளவு உங்களுக்கு கழுத்தோட அகலமும் 2 இன்ச்சு வைக்கலாம். 2 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். ஷோல்ட்ரு 2.5 இன்ச்சு, மொத்தம் உங்களுக்கு 4.5 இன்ச்சு ஷோல்டருடைய அளவு கிடைக்கும். அந்த 4.5 இன்ச்சை அப்படியே நம்ம ஆம்கோலுக்கு வச்சிடலாம். ஷோல்டருடைய மொத்த அளவு நீங்கள் ஆம்கோலுக்கு வச்சாவே உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராவோ கம்மியாகவோ வைக்க வேணாம். இப்போ 32 இன்ச்சு 4ஆக நம்ம இது பண்ணோம்னா 8 இன்ச்சு நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே கீழே 1 இன்ச்சு கம்மி பண்ணி 7 இன்ச்சு இடுப்பாண்டை வச்சு நம்ம இப்படி ஸ்லாண்டிங்காக கோடு போட்டு எடுத்துடலாம். இப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் பார்ட்டு ரெடி ஆகிடும். அடுத்தது நெக்கு பார்த்திங்கன்னா இங்கே சென்டராக முதுகு பகுதியில் சென்டராக நம்ம மடித்து அதை கீழே அந்த மார்க் பண்ணோம் இல்லையா, கீழே அங்கேருந்து வச்சு முதுகு எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்கினுடைய அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே 2 இன்ச்சுனா கீழே 2.5 இன்ச்சு வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நெக்கு உங்களுக்கு அழகாக ஷேப்பு ரவுண்ட் ஷேப்பு கீழே கிடைக்கும். மேலே கொஞ்சம் குறுகலாகவும் கீழே அகலமாகவும் இருக்கும். இப்படி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு நெக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி வளைச்சி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போடும்போது கீழே நெக்கு உங்களுக்கு அகலமாக தெரியும். சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேக் பார்ட் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது ஃபுல்லாக நம்ம கரெக்டாக அந்த எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்துல கட் பண்ணிடலாம். இப்போ ஷோல்டரு, ஆம்கோலு, இடுப்பு எல்லாமே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பேக் பார்ட் ரெடி ஆகிடும். இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். இப்போ இதை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்கை அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பிரித்து போட்டு எடுத்துடலாம். இப்போ இது மேலே தான் பேக் பார்ட்டை அப்படியே நம்ம இது மேலே வைக்க போகிறோம். பக்கத்துலேயே நம்ம வச்சிடலாம். கரெக்டாக அந்த ஆம்கோல் வர்றதுலலாம் கேப் வராமல் கரெக்டாக நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். பார்த்துட்டு இங்கே ஷோல்ட்ரு மார்க் பண்ணிவிடுங்க. அதே போல் ஆம்கோலும் எவ்வளோ இருக்குதோ அப்படியே வளைச்சி எடுத்துடுங்க. இங்கே சைடில் மட்டும் பார்த்திங்கன்னா பேக்கு எப்போவுமே நம்ம கிராஸாக கட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு பீஸை ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம சென்டர்லாம் டாட் பிடிக்கிறோம். அங்கே நம்மளுக்கு பீஸ் நம்மளுக்கு அதிகமாக தேவை. அதனால் ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டு பீஸை மார்க் பண்ணணும். இங்கே கொக்கி போடுற இடத்துல அங்கேயும் ஒரு மார்க் பண்ணிடலாம். நெக்கு மட்டும் பாதி அளவு மார்க் பண்ணிடுறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் கட் பண்ணுவோம் இல்லையா, ஃப்ரண்ட்டு நெக்கு எப்பவுமே கம்மியாக வரும், பேக்கு தான் பெருசாக வரும். அதனால் பாதி கட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஸ்கேல் வச்சு நம்ம இந்த கோடு போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சைடை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸை பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இங்கே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கேல் வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியணுன்றதுக்காக நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. அங்கே கொக்கிக்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடு இருக்கிற பீஸை தான் நம்ம கைக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த பீஸை கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஆம்கோல் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம குடஞ்சி வெட்டுவோம் இல்லையா, அதை மார்க் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு குடஞ்சி வெட்டுறதுக்காக இப்படி மார்க் பண்ணி இங்கே அந்த கோடு மேலேயே சேர்த்துடணும். கீழே வந்துடக்கூடாது. அந்த கோட்டு மேலேயே நீங்கள் சேர்த்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம கட் பண்ணிடலாம். எல்லா ப்ளவுஸுமே இந்த மெத்தடில் தான் நீங்கள் கட் பண்ணணும். சைஸு மட்டும் தான் உங்களுக்கு மாறும். 32 சைஸு, 38, 40 இதுக்கு நெக்கினுடைய அளவு மட்டும்தான் உங்களுக்கு, ஷோல்டரும் நெக்கினுடைய அளவு மட்டும் தான் மாறும். அடுத்தது நம்ம நெக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம எப்பவுமே கொக்கி பகுதி எந்த சைடோ அந்த பக்கம் தான் நம்ம நெக்கு மார்க் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சைடு மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்கு பெருசாகிடும். அதனால் கொக்கி பக்கமாக தான்
நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து இந்த பீஸும் ப்ளவுஸ் பீஸும் நம்ம கட் பண்ணுற பீஸும் நேர் கோட்டில் வச்சுட்டு இப்போ மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு கீழே வந்து 2 மார்க் கொடுத்துட்டு இதை நம்ம பாக்ஸ் போட்டு கட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கொஞ்சம் கிராஸாக இருக்கும், வி மாதிரி ஷேப்பில் போயிட்டுருக்கோம். அதனால் நீங்கள் கட் பண்ணுற ப்ளவுஸு, நீங்கள் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து எப்போவுமே பாக்ஸ் போட்டு நீங்கள் வளைச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து ரவுண்டாக அழகாக உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்படி மார்க் பண்ணிடலாம். அடுத்தது இந்த கொக்கி பார்ட் எடுத்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல 3 டாட்டு நம்ம போட போகிறோம். ஏன்னா வந்து இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்று, பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு பீஸு வந்து நம்ம விடுறோம். அடுத்தது ப்ளவுஸ் இப்படி திருப்பிட்டு செஸ்ட்டு நம்ம அளவெடுக்க போகிறோம். ஷோல்ட்ரை எடுத்துக்கின்னு அதே போல் இங்கே கார்னரில் வி பட்டி நம்ம தைக்கிறோம் இல்லையா, அந்த பீஸையும் வந்து கரெக்டாக எடுத்துக்கின்னு 1/4 இன்ச்சு மேலே மார்க்குக்கு விட்டுட்டு கீழே வந்து அந்த வி டாட் பிடிக்கிறதுல ஒரு மார்க்கும் கீழே தையலுக்கு ஒரு மார்க்கு. இங்கே சைடில் அதே போல் மேலே ஒரு 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுட்டு மேலே 1/4 இன்ச்சு வந்து தையலுக்கு விட்டுட்டு பட்டி எங்கே வந்து முடியுதோ அந்த இடத்துல ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இதை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். கீழே இருக்கிற டாட்டை நம்ம இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி ஆகிடும். எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் இந்த மெத்தட்லேயே வந்து நீங்கள் தைச்சி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நிதானமாக பார்த்து பிகினர்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக உட்காரும். அதனால தான் கீழே வந்து வி மாதிரி நம்மளுக்கு வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம பட்டி எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ இந்த பீஸை வந்து பேக் சைடு நம்ம கட் பண்ணோம் இல்லையா, அந்த பக்கமாக மீற பீஸை எடுத்து பட்டிக்காக நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ பட்டி முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிடலாம். கீழே வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து மடிப்புக்காக, சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு எங்கே வந்து இந்த பட்டி முடியுதோ, சென்ட்ரு இந்த சைடு எங்கெல்லாம் வந்து முடியுதோ அந்த பட்டி பீஸு அந்த இடத்துலலாம் மார்க் பண்ணிடலாம். சைடில் ஒரு இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம விட்டுட்டு கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு கம்மியாக வராமல் கரெக்டாக ப்ளவுஸ்க்கு வந்து நிற்கும். இந்த மாதிரி வந்து ஒரு போட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து மாறாமல் இருக்கிறதுக்காக ரைட் ஹேண்ட் சைடு ராங் சைடு மாறாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஆரோ மார்க் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து மாறாமல் நீங்கள் தைக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் இப்படி 4ஆக மடித்து போட்டு தையலுக்காக அதே போல் வந்து 1/2 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம். 4 பீஸ் வர மாதிரி மடித்து போட்டு இந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படியே நான் வந்து ஒரு கோடு போட்டுட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து எவ்வளோ வந்து அந்த கை இருக்குதுன்னு பாருங்கள். கரெக்டாக வந்து பிரித்து போட்டு அந்த முடிகிற இடத்துல ஒரு மார்க்கும் தையலுக்காக ஒரு மார்க்கு, அதே போல் சைடும் அதே மாதிரி நல்லா செட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. தையலாண்ட ஒரு மார்க்கு பண்ணிவிட்டு இதை அப்படியே கிராஸாக ஸ்லாண்டிங்காக அப்படி மார்க் பண்ணிவிட்டு வளைச்சி எடுத்துகிட்டு இப்படி நம்ம கட் பண்ணிட்டா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். எப்போவுமே 3.5 இன்ச்சு கழிச்சிட்டு சைடில் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம். இப்போ எங்கே வந்து இந்த அளவு ப்ளவுஸ் நம்ம மார்க் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து ஸ்கேல் அளவுக்கு வந்து கோடு போட்டுட்டு இதையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணி இப்படி கிராஸாக கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பண்ணும் போது அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். இப்படி தான் ஸ்லீவை கட் பண்ணணும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.